சரீரத்துல ஒரு வார்த்தைய பேசினா, நீ ஆவியில இருந்து பேசியிருந்தீனா அதுக்கு டைம் லைனே கிடையாது. நான் சொன்னதை அது செஞ்சு முடிக்கும், நான் சொன்னது சொன்ன மாதிரி தான் நடக்கும், இவ்வளோ நேரம் ஆச்சு இவ்வளோ காலம் ஆச்சுன்னு நீ கேட்க மாட்டேன். பிரேயர் பண்ணி சொல்லுங்க, நான் என்ன செய்யறது? ஆவியில் இல்லைன்னு அர்த்தம். Don't be visitors, be residents. இந்த மாதிரி ஜெபிக்கிறது ரொம்ப தாழ்மை உள்ள ஜெபம் நினைச்சு ஜெபிக்கிறோம். ஆனா அப்படி ஜெபிக்கிறவங்க தங்களை தங்கள் சரீரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள், தங்களை ஆவியில் தேவனோடு ஒப்பிட்டு பார்க்கலன்னு அர்த்தம். தூய்மாயின் ஆவியே இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த பாட்டை பாடும்போது நமக்கு என்ன தோணுது? நம்ம எதுக்கு இந்த பாட்டை யூசுவலா பாடுவோம்? हम जब ये गाना गाते हैं किस लिए गाते हैं? அப்படியே தேவ பிரசன்னம் இறங்கி வரும், சபை முழுக்க நிறைக்கும், எல்லாரும் ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுவாங்க, அபிஷேகம் இறங்கும் அப்படின்னா இந்த பாட்டை யூஸ் பண்றோம், அப்படிதான் பாடுறோம். हम सोचते हैं पवित्र आत्मा उतर के आएगा, सब आत्मा में भरेंगे और आत्मा में हो जाएंगे, इसलिए गाते हैं. ஆனா when you change your perspective little bit, உங்க மனச லைட்டா மாத்திக்கிட்டீங்கன்னா, நீங்க யாரு? ஆவி. அந்த ஆவியோட இருக்கிறீங்க, உங்க சரீரத்தை தனியா பாக்குறீங்க. இப்போ இந்த பாட்டை பாடுறீங்க, உங்க சரீரத்தை பார்த்து அசைவாடும் ஆவி இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வா. அப்போ நான் அப்படி பாடும்போது நான் என்ன பண்றேன்? என்னோட ஆவியில இருந்து என் சரீரத்துக்கிட்ட பேசுறேன். मैं अपने आत्मा में होकर मेरे शरीर के ऊपर गा रहा हूं, शरीर से बात करता हूं. அப்போ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின இந்த ஆவியானவர் இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிற காரியம் நடக்கும். விளங்குதா உங்களுக்கு? You identify yourself with God and not with your flesh. உங்க ஆவிய தேவனோடு இணைந்ததா, தேவனோட நடக்கிறதா கண்டு கொள்ளுங்க. எப்பவும் உங்க மாமிசத்தோட இணைஞ்சதா பார்க்கவே பார்க்காதீங்க. Your first responsibility is your flesh. The next ministry, business, family, everything. உங்க முதல் கடமை, உங்க முதல் பொறுப்பு என்னது? இந்த ஆத்மாவை ரட்சிப்பு கூட நடக்கிறது. அதுதான் சொன்னாரு, அனுதினமும் ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னாரு. அடுத்தது ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன், உங்க ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்க அப்படின்னாரு. ரைட்? So how am I going to be saved every day? என் ஆவியை தான் ஒரே நாள் ஆண்டவர் விடுதலை பண்ணிட்டாரே. God saved my soul in one day. एक ही दिन में मेरे को छुटकारा मिल गया. பட் அனுதினமும் ரட்சிக்கப்படுங்கன்ற வசனம் எங்க நிக்குது?
It is about how you transform your flesh. உங்க மாமிசத்தை எந்த அளவுக்கு ரட்சிப்புக்குள்ள நடத்துறீங்க அப்படிங்கறதுதான். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இது செய்யக்கூடாது, ஆனா செஞ்சுட்டேன், பலவீனத்துல செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், ஐயோ அப்படித்தானே பண்ணணும், இப்படி பண்ணிட்டேன், அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க, நான் இனிமே இதை பண்ணக்கூடாது, பலன் கொடுங்க, இப்படி பிரேயர் பண்றோம். இது வேதத்துக்கு ஒத்த ஜெபமே கிடையாது. हम प्रार्थना करते हैं, मेरे गलती हो गया, मैं गलती से कर लिया, मेरे मदद करो, मेरे ठीक करो. नो नो नो. அவரோட சேர்ந்து ஆவியில நின்னு இந்த சரீரத்து மேல நன்மைய பேச பழகுனீங்கன்னா, நீங்க எந்த நன்மைய பேசுறீங்களோ அந்த நன்மை இந்த சரீரத்துல வெளிப்படும். விளங்குதா உங்களுக்கு? उनके साथ होकर, उनके साथ साथ आत्मा में होकर, आत्मा से अपने शरीर के ऊपर बात करना शुरू करो, तो जो बात आप कर रहे वो अपने शरीर में प्रकट होगा. இந்த விஷயத்துல எனக்கு புரியுது. You can pattern your flesh and your soul according to what you see in your spirit. உங்க ஆவியில உங்களை எப்படிப்பட்டவர்களா பாக்குறீங்களோ அதே மாதிரி உங்க சரீரத்தையும் உங்க ஆத்மாவையும் உங்களால என்ன பண்ண முடியும், பொசிஷன் பண்ண முடியும். என்ன குறைவில்லாதவரா, பெர்ஃபெக்ட்டா ஆவியானவர் ஆவியில படைச்சிருக்கிறாரு. அந்த பெர்ஃபெக்ஷனை உங்க ஆத்மால உங்களுடைய சரீரத்துல உங்களால என்ன பண்ண முடியும், பேச முடியும். अपने आप को शुद्ध और कंप्लीट दिखते हैं आत्मा में, वही चीज अपने शरीर के ऊपर आप बोल सकते. அதனாலதான் வசனம் சொல்லுது, வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது, எலும்புகளுக்குள்ளும் நனங்களுக்குள்ளேயும் சொல்லிட்டு அடுத்தது ஆவியையும் ஆத்மாவையும் பிரித்து காட்டுகிறதா இருக்குன்னு வரும். वचन ये बोलता है, ये तलवार दो तारीख तलवार है वचन, ये आत्मा और प्राण को अलग करके दिखता है. நான் வார்த்தை நமக்குள்ள வரும்போது அது செய்ய வேண்டிய முத வேலை, உன் ஆவி எது உன் ஆத்மா எதுன்னு பிரிச்சு காட்டணும். எதுக்கு பிரிச்சு காட்டுது? இந்த ஆவிய வச்சு உன் ஆத்மால செய்ய வேண்டிய வேலையா உன்னால செய்ய முடியும். அதுக்காக தான் ये वचन जब हमारे अंदर आता है, ये हमारा प्राण और देह को अलग करता है. जब ये अलग करके हमको दिखता है, वो हमको क्या मिलता है, मेरे आत्मा में होकर मेरे शरीर और प्राण में क्या क्या बदलाव आना है उसको ले आने के लिए मेहनत में पड़ता हूं मैं. ஆனா நம்ம குறை உள்ளவனா இருக்கிற ஆண்டவரே, நீங்க என்ன பண்ணுங்க, நிறைவு உள்ளவனா மாத்துங்க. பலவீனம் உள்ளவனா இருக்கிற ஆண்டவரே, நீங்க என்ன பலவானா மாத்துங்க. मैं कमी में हूं, मेरे कमी पूरा कर, मैं बल नहीं हूं, मुझे बलवान बनो. இந்த மாதிரி ஜெபிக்கிறது ரொம்ப தாழ்மை உள்ள ஜெபம் நினைச்சு ஜெபிக்கிறோம். ஆனா அப்படி ஜெபிக்கிறவங்க தங்களை தங்கள் சரீரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள், தங்களை ஆவியில் தேவனோடு ஒப்பிட்டு பார்க்கலன்னு அர்த்தம். यदि आप ऐसा प्रार्थना करते हैं तो आप अपने आप को शरीर के साथ संबंध हुए देखते, आप आपको खुदा के साथ संबंध में नहीं देखते. நான் ஆவிதாங்க, ஆனா நான் என்ன பண்றேன், சரீரத்துல இருக்கிறேன். இதுதானே சராசரி பிரசங்கம் பண்றோம். मैं आत्मा हूं पर मैं इस शरीर पर वास करता हूं. இதுதானே நம்ம யோசிக்கிறோம் மைண்ட்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஆவி, நீங்க சரீரத்துல இல்லைங்கிற. मैं बोलता हूं आप एक प्राण हो और आप शरीर में नहीं हो. வசனம் எடுங்க, எபேசியர் 2:6 வசனம். இங்க பாருங்க, கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் வெளிப்படணும்னா, இப்ப இதுதான் எல்லாருக்கும் தேவை. उनके कृपा की महा ये बड़ा सा कार्य मेरे जीवन में होना है, यही हम प्रार्थना करते हैं. நம்ம வாழ்க்கையில இந்த மேன்மை நடக்கணும், கடவுள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும், கடவுள் சொல்ற மாதிரி நடக்கணும், வேதம் சொல்ற மாதிரி நடக்கணும், இந்த பெரிய பெரிய விஷயம்லாம் என் வாழ்க்கையில நடக்கணும். சராசரியா மனுஷ போற கஷ்டத்துல எல்லாம் நான் என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. இதுதானே பிரேயரு, அதான பிரேயரு. हमारा प्रार्थना वही है. ये लोग जो कार्य में जा रहे हैं, उनके को जो समस्या है, उसके समस्या से मैं गुजरना नहीं चाहता हूं. मैं प्रभु के अनुसार उनका एक जीवन जीना चाहता हूं. That is the heart's cry. நம்ம மனசு அதான் கேக்குது, இந்த பிரச்சனை இல்லாம வாழணும்.
அது வாழணும்னா நீ என்ன பண்ணணும்னு இந்த வசனத்தில் எழுதியிருக்கு. வாசிங்க. தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணப்படும் படிக்கு நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட உட்கார வைத்தார். இப்ப நீ உன்னதத்துல அவரோட உட்கார்ந்து இருக்கிறது, அவரோட எந்திரிச்சது உனக்கு எந்த அளவுக்கு நிஜமா இருக்குதோ அந்த அளவுக்கு மகா மேன்மை வெளிப்படும். சிம்பிள். 1+1 இருந்தாதான் என்ன வரும்? 2 வரும். எனக்கு 2 வேணும்னு சொல்லிட்டு இந்த 1+1க்கு வெயிட்டே கொடுக்காம இருந்தோம்னா அது அப்படியே கீழே தான் இருக்கும். இது எவ்வளவு கீழே கிடக்குதோ அவ்வளவு கீழே இந்த 2வும் கிடக்கும். நம்ம 2 மட்டும் நல்லா பிரகாசமா ஜொலிக்கணும்னு நினைப்போம். இந்த 1+1 எனக்கு தெரியும் பிரதர் அந்த வசனம், நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். 1+1 2 मतलब है तो हमको ये 2 प्रकाशवान से जाना है. When you know you are raised with Jesus Christ and seated in heavenly places. यदि आपको पता है कि आप मसीह के साथ जी उठ गए और स्वर्ग स्थानों पर बैठे, यदि ये पता है, इसके अनुसार the glory will be there. The glory in your life is directly dependent on how you accept that you are raised from Christ and seated with him. Directly proportional. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மகிமை இருக்குதோ அது எதுக்கு நேரா நிக்குது அப்படின்னா, எந்த அளவுக்கு நான் மரித்து உயிர் தெழுந்தவனாக கிறிஸ்துவோட உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கிறவனா என்ன பார்க்கிறனோ அந்த பார்வைக்கு ஒத்தவனா இருக்குது. मुझे देखना चाहिए मैं जी उठ के व्यक्ति हूं, प्रभु के साथ हूं. நாம் உயிர் தெழுந்தவன், கடவுளோட இருக்கிறவன், அவரோட ஒரே ஆவியா இருக்கிறவன், उनके साथ एक ही आत्मा हूं, उनके साथ स्वर्ग में बैठा हूं. When this becomes your reality, your life becomes according to that standard. இது உங்க நிஜமா இருந்தா உங்க வாழ்க்கை அதுக்கு ஏத்த மாதிரி போகும். விளங்குதா? கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5:17 போங்க. இந்த வசனமும் எல்லாருக்கும் தெரியும். 2 கொரிந்திयों का 5 में 17 இப்படி இருக்க ஒருவன் இங்கிலீஷ்ல வாசி. If any man be in Christ, he is a new creation. Behold, all things are become new. அதாவது என்ன சொல்றாரு? எப்பா நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நீ என்னது? புதிய சிருஷ்டி, பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. ரைட்? அதுக்கப்புறம் சொல்றாரு பாரு எல்லாம் புதுசாயிருச்சு. தமிழ் மொழிபெயர்ப்புல இந்த பாருங்கிற வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. மூல பாஷையில என்ன இருக்கு? நான் எல்லாத்தையும் மாத்திட்டேன், இப்ப நீ என்ன பண்ணு? பாரு. ये हमारा तमिल बाइबल में ये नहीं है आप देखो, पुराने बातें बीत गए हैं, सब नए हो गए, अभी देखो सब नए हो गए. And if you don't see that everything has become new and of the standards of God and you are seated with him, you are not going to enjoy that. இது எல்லாமே புதுசாயிடுச்சு, எல்லாமே தேவனுக்கு ஒத்ததாயிடுச்சு, நம்ம தேவனோட இருக்கிறோம் அப்படிங்கறத உங்க கண்கள் பார்க்கலனா அனுபவிக்க முடியாது. You may be going through the same struggle, वही समस्या में गुजर सकते हैं. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனையில நான் போவேன், ஆனா அதை நான் ஹேண்டில் பண்ற விதம் வேற. पर मैं उसको कैसे हैंडल करूंगा वो अलग है. கடவுள் எனக்காக வந்து உதவி செய்வார்னு ஹேண்டில் பண்றது இல்ல. ऐसा नहीं है प्रभु मेरे लिए आएगा वो मेरी मदद करेगा, वैसे नहीं. I am a new creation. நான் ஒரு புது சிருஷ்டி, நான் உன்னதத்துல உட்கார்ந்துக்கிறேன், மகா மேன்மையில உட்கார்ந்துக்கிறேன். இது எதுவும் என்ன தொட முடியாது, இது எதுவும் என்ன கீழ்ப்படுத்த முடியாதுன்னு ஒரு தோரணையில நிக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த தோரணையே அது எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே வச்சிரும். A king never proclaims himself king. He just
stands and people know. और एक राजा अपने आप को राजा कभी नहीं बोलता, वो बस आता है, सबको पता वो राजा. ராஜா வருவான், வந்தாலே எல்லாருக்கும் கிளியரா தெரியும் நான் ராஜான்னு என்ன பண்ணிக்க மாட்டான். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒன்னே ஒண்ணு, உனக்கு ராஜான்னு தெரியுமா? सिर्फ एक ही चीज है, क्या आपको पता है कि आप राजा हो? ராஜா ட்ரெஸ் போட்டுட்டு வரவனுக்கும் ராஜாவா வரவனுக்கு வித்தியாசம் இருக்கு. राइट, बहुत फर्क है जो राजा का ड्रेस पहन के आता है और जो राजा आता है. इट इज नॉट व्हाट यू वेयर इन आउटसाइड, व्हाट यू वियर इन इनसाइड. ये बाहर जो आप पहनते हैं इसके इस खिलाफ से नहीं है, जो अंदर जो पहनते हैं उसके क्या. வெளியே என்ன போடுறோங்கிறது மேட்டர் இல்ல, உள்ள எப்படி இருக்கிறோம்ன்றது மேட்டர். நான் கிறிஸ்துவோட உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். See, in the mind of God there is no possibility of sickness, there is no possibility of pain, there is no possibility of debt. தேவனுடைய மனசுல வியாதி வரலாம், வருத்தம் வரலாம், கஷ்டம் வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. நீங்க தேவனோட சாயல்ல இருப்பீங்கன்னா, கிறிஸ்துவோட சிந்தையை தரித்துக்கொள்ளு உங்ககிட்ட சொல்றாருன்னா, உங்க சிந்தையில எனக்கு கடன் வர வாய்ப்பு இருக்கு, எனக்கு வருத்தம் வர வாய்ப்பு இருக்கு, எனக்கு வலி வர வாய்ப்பு இருக்கு, ஆனா என்ன ஆண்டவர் காப்பாத்துவார்னு நினைக்க கூடாது. प्रभु के मन में दर्द आएगा, दुखम आएगा, ये आएगा, ऐसा ये कोई चीज नहीं है, क्योंकि खुदा का मन ऐसे कभी नहीं सोचता. And if God wants to you to put on the nature of Christ, and when you arm yourself with the mind of Christ, கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்களா இருப்பீங்கன்னா, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையே உங்க மனசு ஏத்துக்காது. அங்கதான் இருக்கு விஷயம். ஆனா கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க, நீதிமானுக்களுக்கு வரும் கஷ்டம் அநேகமா இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் விடுவிப்பார். அந்த வசனம் இன்னைக்கு நமக்கு பொருந்தாது. நமக்கு என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக்கொள். கிறிஸ்துவின் சிந்தை என்னது? பிதாவுடைய சிந்தை. பிதாவுடைய சிந்தை என்னது? வியாதி வர வாய்ப்பு இல்ல, கஷ்டம் வர வாய்ப்பு இல்ல, துக்கம் வர வாய்ப்பு இல்ல, நன்மைதான் வரும், மேன்மைதான் வரும், உயர்வு தான் வரும். அதுதான் இது சிந்தையில இருக்கணும். अच्छाई होगा, भलाई होगा, भला होगा, दुख संकट कष्ट ये सब அது ஆண்டவரோட ரேடார்லே கிடையாது. கடவுள் நிக்கிறாரு வச்சுக்கோங்க, கண்ணு எட்டி பாக்குற தூரம் வரைக்கும் அவர் மைண்ட்ல, அவர் ஸ்டார்ட்ல, அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ல இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. सोच लो प्रभु इधर खड़ा है, वो जितना दूर भी देख सके ये सब नहीं है. Because a Christian thinks these are possible, they happen to them. If you take out the possibility, it doesn't come to you. இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறனால தான் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்காதுன்னு நீ நினைக்க ஆரம்பிச்சனா இதெல்லாம் உனக்கு என்ன பண்ணாது? நடக்காது. அந்த கதவை தான் சாத்தணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? பாவம் பண்ணிட்டேன், பொய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி கதவெல்லாம் சாத்தணும்னு நினைச்சுக்கிறோம். नो नो नो, हम सोच रहे हैं अच्छा जीवन जीने के लिए पाप नहीं करना, झूठ नहीं बोलना. You have to put on Christ. आपको मसीह को पहनना है. கடவுளுடைய சிந்தையை போடணும். சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்க. சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? இது எதுக்குமே பாசிபிலிட்டி இல்ல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்கும், டைஜஸ்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஆனா இதான் இன்னைக்கு ரியாலிட்டி. உங்க மனசு இந்த இடத்துக்கு மாறிடுச்சுன்னா அது மாத்தணும், வேலை செய்யணும். ये दुख होगा, कष्ट होगा, पर अपने मन इस तरफ से बदलना जरूरी है. Now I don't have to give big teachings. உங்களுக்கு நிறைய வசனம் கொடுக்கணும்னு தேவையே கிடையாது. 3 வசனம். கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றார். சரி, கிறிஸ்துவின் சிந்தை யாரோட சிந்தை? பிதாவுடைய சிந்தை. அப்ப பிதாவோட சிந்தை எனக்கு இருக்கணும். அப்ப கிறிஸ்துவோட சிந்தையாகட்டும், பிதாவுடைய சிந்தையாகட்டும், இது ரெண்டுத்துலயும் குறைவு வரலாம், கஷ்டம் வரலாம், வியாதி வரலாம். அப்ப நம்ம கை வச்சா சுகமாயிடும் அப்படின்னு நினைக்குமா?
இல்ல அந்த சிந்த பக்கத்திலேயே இது எதுவுமே போகாதா? இந்த சிந்த பக்கத்திலேயே எதுவுமே போகாது. அப்ப எனக்கு என்ன சிந்தை இருக்கணும்? விளங்குதா? குழந்தை அந்த ஓரமா போகுது, ஜாக்கிரதை, கூப்பிடுங்க. செருப்பு போடாம ஈரத்துல நடக்குது, பார்த்தே கையை பிடிச்சுக்கோங்க. ரோட்ல போகும்போது இந்த பக்கம் பிடிக்காதீங்க, இந்த பக்கம் பிடிச்சுக்கோங்க. அப்ப என்ன பிரதர் அதெல்லாம் பண்ணக்கூடாதான்னு கேட்பீங்க. பண்ணுங்க, ஆனா வேற ஒரு மனசோட வேற ஒரு சிந்தையோட பண்ணணும். சொல்றேன். हम सोचते हैं बच्चा उधर जा रहा है, उसका ख्याल रखो, उसको देखो, वो पानी में नहीं जाने दो, वो बारिश में नहीं होने दो, इधर मत जाने दो, रास्ते में ऐसे पकड़ो, हम बोलते हैं। अब पूछेंगे क्या हमको ये सब ख्याल नहीं रखना? रखना है, बोलता हूं। Now when God tells you to do something, why do you do it? जब प्रभु आपसे कुछ बोलने के लिए बोलता है, क्यों करते हैं? ஆண்டவர் உங்ககிட்ட ஏதாவது ஒன்று சொன்னா எதுக்கு செய்றீங்க? அவர் சொன்னாரு, நான் செய்யறேன், அப்படி செய்யணுமே தவிர அதை செய்யலனா இது ஆயிடும், இதை செய்யலனா அது ஆயிடும், அதை செய்யலனா இது ஆயிடும்னு செய்யக்கூடாது. அவர் சொன்னாரு நான் செய்யறேன்னு நீ செஞ்சா விசுவாசத்துல செய்யற, அது ஆயிடும் இது ஆயிடும்னு செஞ்சா பயத்துல செய்யற. எதை விதைக்கிறியோ அததான். प्रभु बोला मैं करता हूं। जब ये मन से करते, हम विश्वास से करते। यदि ये नहीं करूंगा तो वो हो जाएगा, ये नहीं करूंगा तो वो हो जाएगा, ऐसे करते तो हम डर से करते। जो बोते वही काटते। இன்னைக்கு கிறிஸ்தவங்களை எடுத்துக்கோங்க. ஒரு ஆராதனையில ஆராதிக்கணும்னா கூட மேடையில நிக்கிறவன் பயமுறுத்தி தான் ஆராதிக்க வைக்கிறான். फैक्ट। चर्च में आराधना करना है तो फिर भी लोग जो पुलपिट में खड़े होते हैं वो दर्द से, डर से, कर दो ये हो जाएगा वो हो जाएगा, அப்படிதான் பண்றாங்க. Christians are manipulated today. That is from the devil. Stop that. அது பிசாசு கிட்ட இருந்து வருது, அதை நிறுத்துங்க. You understand? நம்ம 24 மணி நேரம் 21 நாள் 40 நாள் உபவாசம் எதுல? பயத்துல இருந்து उपवास करते 40 दिन 21 दिन। क्यों? डर के मारे। You got to do all this from the mindset of God, not out of fear. From the mindset of God is faith born. இது எல்லாத்தையும் நீங்க பயத்துல இருந்து செய்யக்கூடாது, தேவ சிந்தையில இருந்து செய்யணும். அங்க இருந்து தான் விசுவாசம் பிறக்கும். விளங்குதா? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டுகிறோம், தெரியுமா? we are united with Christ. हम उसके पास संगति में है, fellowship. ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பையன் பேர் வந்துருது, வீடு அவள்தாயிருது, அங்கேயே இருக்கிறா. இப்ப நீங்க எத்தனை பேர் கடவுளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஆனா அப்பா வீட்டிலே வீட்டுக்கு போல? आप कई सारे लोग जो मसीह के साथ शादी कर ली तो पति के घर में नहीं गए, अपने माँ बाप के घर में बैठे. மாம்சத்தோட எசைந்து இருந்தீங்கன்னா எங்க இருக்கிறீங்க? அப்பா அம்மா வீட்டிலே இருக்கிறீங்க. ஆவியில நடக்க பழகிட்டீங்கன்னா எங்க இருக்கிறீங்க? அவரோட. உங்க சாப்பாடு, உங்க தூக்கம், உங்க நட, உங்க கார் ஓட்டுறது எல்லாத்தையும் ஆவியிலிருந்து செய்ய பழகணும். अपने रोज की काम, खाना बैठना उठना चलना, ये सारे चीज अपने विश्वास से, अपने आत्मा से करना सीखो. கை வச்சு சொல்லுங்க, நான் ஆவியில இருக்கேன், அவரோட செஞ்சிருக்கேன். ஹல்லேலூயா. நம்மகிட்ட கேட்பாங்க, பிரதர் இது பிரேயர் பண்ணி சொல்லுங்க, நான் என்ன செய்யறது? ஆவியில் இல்லைன்னு அர்த்தம். Don't be visitors, be residents. நீங்க ஆண்டவரை சந்திக்க போகிறவர்களா இருக்காதீங்க, அவரோட தங்கி இருக்கிறவங்களா இருங்க.
அவர் சொல்லுவார் வழி இதுவே. அவர் லேட்டாலாம் வர்றதில்ல, டைமுக்கு வருவார். वो बोलेगा ये रास्ता है, ये चुनो, ये ले लो. वो ठहरेगा नहीं. He is never late. रागादाला बुशे के डेरे मामा सिकालाटा रेगे डेरे शाथा मागदा. தேவாவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The Spirit of God is working. Ram Papa Gadana Musa Lokragadaro Shegede Rede Rababu Shegede Naavila Nadakaravana Rama Magada. Many timelines are changed. அநேக காலங்கள் மாறுகிறது. நான் இந்த நேரத்துல பார்க்கிறேன். உன் காலங்கள் மாறுது, கால வரன்முறைகள் மாறுது, வரையறைகள் மாறுது. ராகாதாலாபோ ஷேகே. Lord says, I am the master of time. நான் காலத்தின் கடவுள்னு சொல்றார். मैं समय के खुदा हूं. ஷாபாபா பாடாரஸ் ரிகனா மாட்டேரே ஷோட்டோ ரோகோதோரோ ஷகடா. கொஞ்சம் உங்களை அசைக்கிற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன். கடவுளுக்கு நேரம் ஒரு மேட்டரே கிடையாது. For God time doesn't matter. நீங்க ஆவியில இருக்கிறீங்களா மாம்சத்துல இருக்கிறீங்களா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு டைம் ஒரு மேட்டரா இருந்தா நீங்க மாம்சத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு டைம் ஒரு மேட்டரா இல்லைன்னா ஆவியில இருக்கிறீங்க. यदि समय आपको कुछ समझ देता है, कुछ निर्णय रखता है, तो आप शरीर में हो. यदि समय के आपके मन में कोई रेस्पेक्ट नहीं है तो आप आत्मा में हो. விளங்குதா? நல்ல உதாரணம் சொல்றேன். பிரேயர் பண்ண ப்ரோ, 2 மணி நேரம் ஆகுது ப்ரோ, இன்னும் மேனிஃபெஸ்டேஷன் வரல, அவங்க இன்னும் வலிக்குதுங்கிறாங்க அப்படின்னா எங்க இருக்கீங்க? மாம்சத்துல இருக்கீங்க. விளங்குதா? जब आप लोग प्रार्थना किए 2 घंटे हो गए, अब तक ठीक नहीं हुआ, आप कहां पर हो? शरीर में. ஆனா ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு be healed. प्रभु 2000 साल के पहले बोला चंगे हो जाओ. वो शब्द आज तक पूछता है, आज तक चंगा देता है. वो है उनका मन. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சுகம் உண்டாகட்டும்னு சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் கேக்குது, இன்னைக்கு வரைக்கும் சுகத்தை கொடுக்குது. அது ஆத்மால ஆவியில பேசுற வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப நீ விசுவாசத்துல ஒரு வார்த்தைய பேசினா, நீ ஆவியில இருந்து பேசி இருந்தீனா, அதுக்கு டைம் லைனே கிடையாது. நான் சொன்னதை அது செஞ்சு முடிக்கும், நான் சொன்னது சொன்ன மாதிரி தான் நடக்கும், இவ்வளவு நேரம் ஆச்சு இவ்வளவு காலம் ஆச்சுன்னு நீ கேட்க மாட்ட. यदि आत्मा में होकर बात करते, मैंने बोला, मैंने जैसे बोला वैसा ही होगा, अभी इतने देर हो गए, इतने काम हो गए, क्या करो, ऐसे सवाल नहीं पूछोगे. அப்ப கேப்பீங்க, அப்ப என்ன பிரதர் 10 வருஷம் ஆனாலும் நான் சொல்லிட்டே நடக்கும் வெயிட் பண்ணுமா? இந்த கேள்வி கேட்கறேன்னா நீ திரும்பவும் மாம்சத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். பிகாஸ் டைம் இஸ் ஸ்டில் மேக்கிங் சென்ஸ் டு யூ. ஏன்னா நேரம் இன்னும் உங்களை நவுத்துது. சொன்னதுதான் இதுதான் retaliating in the spirit. இதுதான் உங்களை ஆவியில வச்சிக்கிறது. See, हमको आत्मा में रखना है. हम आत्मा से होकर विश्वास की बातें बोलते हैं, पर शैतान या दुनिया की चीज हमको शरीर में खींचता है. हमको ये मानना चाहिए कि हमको सीखना चाहिए कि हम आत्मा में ही रहेंगे. அதாவது நம்ம ஆவியில இருந்து விசுவாசத்தை பேசுவோம். ஆனா பிசாசு என்ன பண்ணுவான்? நம்ம மாம்சத்துல இழுக்க முயற்சி பண்ணுவான். மாம்சத்துக்கு இழுக்கப்படாம ஆவியில இருக்க தெரியும். இயேசு கிறிஸ்து மலை மேல எடுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டது வேற எந்த காரணத்துக்கும் கிடையாது. இந்த ஒரே காரணத்துக்கு தான். ஆவியில இருக்கிறாரா, மாம்சத்துல இழுக்கப்படுறாரா? यीशु मसीह को टेम्पटेशन के लिए लेकर गया खाली एक कारण के लिए, या तो वो आत्मा में रहकर काम करता है या वो शरीर में आता है. 2 ही चीज के लिए. யோசித்து பாருங்க. நீ மேல இருந்து குதி, தூதர்கள் பிடிப்பாங்க. நீ அப்பத்தை மாத்து. என்னது பசிக்குதுல்ல,
அவர் என்ன சொன்னாரு? ஏய், பசிக்காதரா, எனக்கு அப்பத்தெல்லாம் மாத்தணும்னு அவசியம் இல்லை. அதாவது சாப்பிடு அப்படிங்கிறான், இவர் என்ன சொல்றாரு? பசியே இல்லை அப்படிங்கிறார். விளங்குதா? वो बोलता है ये पत्थर को रोटी बना के खाओ, ये क्या बोल रहा है? भूखी नहीं है. विளங்குதா? The only thing devil did with Jesus was to bring him to flesh. When you learn to hold yourself in the spirit, you are winning. நீங்க உங்களை ஆவியில வச்சிக்க தெரிஞ்சதுன்னா நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க எப்ப ஆத்மால இறங்குறீங்களோ, ஆமா பிரதர் இவ்வளவு நாள் ஆச்சு, இது ஏங்க, ஒரு குழந்தைக்காக 100 வருஷம் காத்திருந்தாங்க. அவன் ஆவியில இருக்க தெரிஞ்சது அவனுக்கு, அவன் ஆத்மாக்குள்ள வரல. உங்களுக்கு ஏன் ஒரு வாரம் பெரிய விஷயமா தெரியுது? एक बच्चे के लिए 100 साल इंतजार किया अब्राहम, वो आत्मा में रहकर काम करा, वो शरीर में नहीं आया. हमको एक हफ्ते बड़ी बात क्यों बन रहे हैं? ஆண்டவர் செய்வாருங்கிறீங்க பாத்தீங்களா, அதுவே மாம்சம். जब हमारे मन बोलता है प्रभु मेरे लिए करेगा, we know everything is done for us. हमको पता है सब कुछ कर गया. இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு நமக்கு தெரியும். நான் முடிச்சிட்டாருன்னு சொல்றேன் பாருங்க, அதுவும் ஓரளவுக்கு மாம்சம் தான். நம்ம வேலை என்னன்னா முடிச்சிட்டாருன்னு தெரிஞ்சு இழுத்து வைக்கிறது. இந்த இழுத்து வைக்கிறது, முடிச்சிட்டாருன்னு சொல்றது ஓரளவுக்கு இழுத்து வைக்கும். ஆனா அதை தாண்டி உன் தோரணை முக்கியம். எந்த தோரணை? நான் ஆவியில அவரோட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கெத்து வரும் பாருங்க, அந்த கெத்து முக்கியம். அது எடுத்து வைக்கும். நிறைய பேருக்கு இந்த கெத்து கிடையாது, ஃபார்முலா மாதிரி எடுத்து வைக்கிறேன். நீங்க அவரோட எசஞ்சு இருக்கிறத புரிஞ்சிட்டீங்கன்னா, ஓ ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீங்க, என்ன நடக்கிறீங்க, லார்ட் யூ ஆர் வித் மீ, தேங்க் யூ. அந்த ஃபெல்லோஷிப்ல டைட்டா இருந்தீங்கன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா சொல்ல வேண்டியது சொல்லுவீங்க, நடக்க வேண்டியது நடக்கும். விளங்குதா? जब आप उनके साथ आत्मा में रहने का सीख लिया, वो आपके अंदर गहराई में बन गया, तो आप बोलना जो बोलना है उस समय में आएगा और कोई ठहराव नहीं रहेगा. விளங்குதா? சொல்லுங்க, நான் ஆவியில இருக்கிறேன். See, this is what you have to learn. हमको यही सीखना है, मैं आत्मा में हूं. நம்ம என்ன பண்றோம்? சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது, எனக்கு நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது, எனக்கு நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது, எனக்கு நன்மைக்கு ஏதுவா இது சொல்ல வேண்டியதான். ஒரு சீசனுக்கு சொல்லி சொல்லி உனக்குள்ள ஒரு புரிதல் வரும். எனக்கு நன்மைக்கு ஏதுவாதான் நடக்குது, எனக்கு கெட்டது நடக்காது. இந்த மனமாற்றம் வர்றதுக்காக தான் சொல்ற, நீ பொருளை நடக்க வைக்கிறதுக்காக சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. हम अच्छाई के लिए हो रहा, अच्छाई के लिए हो रहा, ये बोल रहे हैं. क्यों बोल रहे हैं? चीजें करवाने के लिए नहीं बोलते, हमारा मन बदलने के लिए बोलते. मन कैसे बदलते हैं? एक अंडरस्टैंडिंग होगा, हाँ अच्छाई के लिए ही होगा, ये मुझे पता है. ஒரு 2 பேர் யோசிச்சு பாருங்க, பிரதர் எல்லாம் நன்மைக்கு ஏதுவா தான் நடக்குது பிரதர், நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவா தான் நடக்குது பிரதர். இப்படி சொல்றவனுக்கும் ப்ரோ எல்லாமே நல்லது தான் நடக்குது தெரியும் ப்ரோ, வித்தியாசம் இருக்கா இல்லையா? இவனுக்கு நடக்கும், இவன் சொன்னாலும் சொல்லலாம் நடக்கும். ஆனா சொல்றவன் சீக்கிரம் எங்க வரணும்? இங்க வரணும். जो बोलता है उसको होगा या ना होगा, जिनको जो जानता है उनको होगा. जो बोलने वाला बंदा जल्दी इस तरफ आना है जैसे उनको पता है. You say to know. நீங்க எதுக்கு சொல்றீங்க? தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றீங்க, பெற்றுக்கொள்றதுக்காக சொல்லல. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றது உங்களுக்குள்ள ஒரு புரிதல் கொண்டு வரும். அந்த புரிதல் எல்லாத்தையும் உங்க பக்கம் என்ன செய்யும்? அட்ராக்ட் பண்ணும். आप बोलते हैं, आपके बोलाव
आपके अंदर एक जानकारी ले आएगा, वो जानकारी एक कंफर्ट देगा, वो कंफर्ट सबको ले आएगा. அந்த ஆறுதல் வருது பாருங்க, சொல்லி சொல்லி வாவ் எல்லாம் நல்லதுக்காக தாங்க நடக்குது, என் பக்கம் தாங்க வருது, அந்த அந்த கம்ஃபர்ட் இருக்கு பாருங்க, அதுதான் ரெஸ்ட். அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள். இதை சொல்லி 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 இந்த அமர்வுக்கு போயிடுவோம். வாவ் எல்லாம் நல்லது. பவுல் அந்த அமர்ந்திருத்தல தான் போட்டு சொல்றாரு, கத்திக்கிட்டே சொல்ல, அன்றியும் நாம் அறிந்திருக்கிறோம் சகலமும் நம்முடைய நன்மைக்கு அதுவா நடந்து. நம்ம தான் அதை அப்படி யூஸ் பண்றோம். பவுல் எல்லாம் நம்ம நல்லதுதான் நடக்குன்னு நமக்கு தெரியும்ல அப்படிங்கிறாரு. हम बोलते हैं ये अच्छाई के लिए होगा, अच्छाई के लिए होगा. प्रभु ऐसे ना, पौल ऐसे नहीं लिखा, ये लिखता है ये सब अच्छाई के लिए हो रहा, हम जानते हैं, you know. அதுதான் சொல்லுவாங்க நிறைய குணம் தழும்பாதுன்னு. சொல்லுங்க எனக்கு தெரியும். அதனாலதான் தாவீது அவன் ஆத்மா கிட்ட பேசிக்கிட்டான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இன்னைக்கு நம்ம ஆத்மா கிட்ட பேசணும், ஆனா அதே வார்த்தையை பேசக்கூடாது. விளங்குதா? दाऊद उसके प्राण से बात किया, प्रभु को स्तुति कर, पर हम भी अभी आत्मा से प्राण से बात करना है. उस वचन से नहीं, हमको दूसरा वचन होना चाहिए. நமக்கு வேற வசனம் வேணும். நீ அவரோட ஒரே ஆவியா இருக்கிற, உன்னை அவரையும் பிரிக்க முடியாது. நீ சரீரத்தோட இல்ல, நீ ஆவையில் இருக்கிற, நீ நிற்கும் போது அவர் தான் தெரிவாரு. இது இருக்கு, இதெல்லாம் பேசணும். இதுதான் இன்னைக்கு நம்ம ஆத்மா கிட்ட நம்ம பேச வேண்டியது. हम अभी जब हमारे आत्मा से बात करेंगे, तू उसके जैसा है, उसके स्वरूप में बनाया, उसके साथ तू उसके संगति में हो, तेरे लिए सब कुछ अच्छा ही होगा, ये बात करेंगे हम. எத்தனை பேருக்கு புரியுது? ஷகலா பதே ரே கதே ரே கடாலா சட்டே ரே ரே. ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி கையோலத்தி ஷாபா மா கதானா மாமா சேகடே லித்ரா தூலா கபோ ஷேக்ராடாரா தூ சேகடே ரே 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 ரே. என் மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபம் அடைகிறேன். என் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைகிறேன். Rogosha kete re 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 Libra magadala busata lekete babu sheke brati anatu lekreti ritu rabu sakim pratula letalabu sheke de baba shatata ragadala baba shedede. Thank you Holy Ghost. இப்ப ரெண்டு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, கை கீழ போடுங்க. இந்த புதிய மனிதனை அணிந்து கொள், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். ரோமர் 12:2. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதை பத்தி பேசலாம், நிறைய பேசலாம். ஆக்சுவலா இன்னைக்கு 2 நாள் அதான் பேசியிருக்கோம். பரிசுத்தவானுங்க, ஊழியக்காரங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டா தருவாருங்க, ஜெபம் பண்றாங்க, உபவாசிக்கிறாங்க. मैं प्रार्थना करता हूँ, प्रभु से मांगता हूँ तो देगा, मैं विश्वास करता हूँ, मैं सेवकाई करता हूँ. இது எல்லாம் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் என்னது? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பகுத்தறியத்தக்கதாக. என்னது அவரோட பிளான்? என்ன ப்ரொபோஷன்? பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அப்ப மறுரூபம் எங்க வருது? முதல்ல மனசு மாறணும். மனசு எப்படி மாறணும்? நான் அவரோடு இருக்கிற, அவரோட ஆவியா இருக்கிற, அவரோட பிரசன்னத்துல இருக்கிற, அவரை மாதிரியே இருக்கிற. இப்படி என்னுடைய ஆவிய பற்றின புரிதல் என் மனசுல வரணும். அப்ப என் ஆவியில இருக்கிற ரூபம் என் சரீரத்துல வந்து உட்காரும். मैं जब पढ़ता हूँ ये सारे चीज में उसके जैसे हूँ, उसके स्वरूप में हूँ, उनके साथ हूँ, मुर्दों में से जी उठा जीवन मेरे अंदर है, ये सब मेरे आत्मा में है. जब मेरे आत्मा में ये चित्तर आ गया, ये चित्तर बाहर आकर मेरे शरीर में बैठेगा, तब आएगा बदलाव. எனக்கு உள்ள இருக்கிற இந்த மனசை உட்கார வச்சு இத பேசி 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 இது எப்ப சரீரத்துல தெரியுதோ அததான் என்னன்னு சொல்றோம்? மறுரூபம்னு சொல்றோம். ஆனா உலகத்தோட சேர்ந்து அப்படியே போயிட்டு இருந்தோம்னா நம்மளும் அப்படியே தான் போவோம். यदि हम संसार के साथ चलते वैसे ही चलेंगे.
உன் வாழ்க்கையில நல்லது நடக்குதோ நடக்கலையோ, உன் மனசுல நான் அவரை மாறி அவரை போலவே அதே வல்லமை, அதே அதிகாரம், அதே பிரசன்னம், அதே கிருபை, நான் ராஜாடா அப்படின்னு உட்கார வைக்கணும். यदि आपके जीवन में कुछ हो रहा या ना हो रहा, अच्छाई या भलाई, कोई बात नहीं, पर आपका पहला चीज आपके अंदर ये मन को बैठाना है कि आप उसके जैसे हो और आप राजा हो. நான் அது வரைக்கும் பிச்சைக்காரன் ஆனாலும் பரவாயில்ல, என் புத்திய மாத்துவேன். ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆயிரும். விளங்குதா? Even I become a beggar, I will change my mind. And once my mind is changed, this transformation will come in a twinkling of an eye. விளங்குதா? கைகளை உயர்த்தி ராகா ராபா போ ஷேகே டே டே டே. மறுரூபம், மறுரூபம், மனம் புதிதாகிறதுனால மறுரூபம். நான் ஆவில இருக்கிற அவரை போல இருக்கிற, அவரை போலவே இருக்கிற. ராபா பாபா ஷேகே டே டே ரா சீகனா மாமா ரேட்டா லகதா லபோ ஷேக்ரே டே 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 ரியானாரா. நல்ல சத்தமா ராகா பாபா ஷேடே மே பிரே பாபா லியது லேகு லபோ செகுடுரு லாம்ப்ருகுது ரம்பாபாலா. ஓ ஜீசஸ். Rakaba baba, let the fire catch you, let the fire catch you. Roge baba bu sheke de bebe. Allah पूरी रमारी और विषय चली रहे. आपको मन में बैठेगा, मैं बोलता हूँ. ஒருத்தனால சரக்கு அடிக்கிறத விட முடியலன்னு வச்சுக்கோங்க. அவன் ஆண்டவரே இந்த சரக்கு அடிக்கிறதுல என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்றதை விட்டுட்டு அதே பார்ல உட்காந்து சரக்கை திறந்து வச்சுட்டு நான் அவரை போல இருக்கிறேன், அவரை மாதிரியே இருக்கிறேன்னு பைபிள் சொல்லுது. அவரை மாதிரியே இருக்கிறேன், நானு அவரை மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சான்னு வைங்களேன், எங்க உட்காந்துக்கோ நம்ம அப்படின்னு அவன் பாடி இருந்துச்சு வெளியே போயிடும். இது நடக்கும், எனக்கு நடந்திருக்கு, அதனால சொல்றேன். விளங்குதா? என் பிரச்சனையை மாத்துங்க, என் பிரச்சனையை மாத்துங்க, என் பிரச்சனையை மாத்துங்க அப்படின்னு ஜெபிக்கிறத விட்டு உங்களை மாதிரியே இருக்கிறாள், உங்களை மாதிரியே படிச்சுக்கிறீங்கல்ல, ஓ உங்க ஆவியோட சேர்த்துட்டீங்கல்ல, வல்லமை இருக்குதுல்ல, ஓ சூப்பர் 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 தேங்க்யூ அப்படின்ட்டு இப்படி எட்டி பார்த்தீங்கன்னா எவனுமே இருக்க மாட்டான். இது நிறைய பிரச்சனை இருந்தது. அதெல்லாம் எங்க? நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். படிச்சிருக்கீங்களா? நீங்க தேடியும், உங்க எதிரிகளை நீங்க தேடினாலும் என்ன பண்ண மாட்டீங்களா? ஏன்னா உன் சத்தம் கேட்டேன் ஓடிடுவான். இந்த மைண்ட உங்க வாழ்க்கையோட எல்லா தருணங்கள்லையும் உயர்த்தி பிடிக்க கத்துக்கொண்டீங்கன்னா தோல்வியே இருக்காது. அவ்வளவுதான். அப்பப்ப இந்த மைண்ட் இறங்கிரும், நம்ம திரும்ப என்ன பண்ணணும்? தூக்கி பிடிக்கணும். அதுதான் உங்க அனுதினமும் ரட்சிக்கப்படுறது, அனுதினமும் உங்க ரட்சிப்பை பூர்ணப்படுத்த பிரயாசப்படுறது. அதான் பிரயாசம். அவரை மாதிரிதான் இருக்கிறேன், அவரை மாதிரிதான் இருக்கிறேன். திரும்ப திரும்ப வந்து சொல்லுவான், நீ தேவனுடைய குமாரனா இருந்தால், நீ தேவனுடைய குமாரனா இருந்தால். ஏய் ஆமாடா, தேவனுடைய குமாரன் தாண்டா. விளங்குதா? அதுல ஒரு சின்ன இக்கு இருக்கு. ஆமாடா தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக எதுவும் பண்ணக்கூடாது. தேவனுடைய குமாரன் தான் உனக்கு தெரியணும். இயேசு அதை பண்ணாரு. இயேசு கிட்ட வந்து நீ தேவனுடைய குமாரனான்னு கேட்டான். அதை நீ ப்ரூவ் பண்றதுக்கு இதை பண்ணு அப்படின்னா. ஆனா இயேசுக்கு தேவனுடைய குமாரன் தான் தெரியும், எந்த சந்தேகமும் இல்லை. அதை அவங்கிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு எதுவுமே பண்ணல. அவர் எதுக்காக வந்தாரோ அந்த வேலையை பார்த்து போயிட்டே இருந்தார். அங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சார். நம்மளை பிசாசு ரெண்டு இடத்துலயும் ட்ரிக் பண்ணுவான், ரெண்டு இடத்துலயும் கவனமா இருக்கணும். हम दो जगह पर बहुत ध्यान से रहना है. हमको पक्का पता होना चाहिए मैं उनका पुत्र ही हूं, उसमें मुझे कोई शक नहीं है, पर हो मैं उनको प्रूव करने के लिए कुछ नहीं करूंगा. அது அவன் போடுற ட்ராப். நீங்க ப்ரூவ் பண்றதுக்காக ஏதாவது பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவன் போடுற ட்ராப். அங்க போய் மாட்டிக்க கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆனா எனக்கு தெரியும், நான் அவரோட புள்ள, எனக்கு நல்லதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும், இத்த வரும், அதை உள்ள இறக்கிட்டே இருக்கணும். பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஓ செம மகனே அப்படின்னு விஷயம் நடந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா.